ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்திநெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். என் மகனுக்குத் திருமணமாகி கடந்த 4 ஆண்டுகளாக புத்திரப்பாக்கியம் கிடைக்கவில்லை. அம்மாவிடம் பாத பூஜை செய்து முறையிட்டோம். நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறி ஒரு சில உணவு முறைகளைப் பின்பற்றச் சொன்னார்கள். மேலும் அமாவாசை வேள்வியில் குச்சி போடச் சொன்னார்கள். அம்மா சொன்ன அந்த மாதமே என் மகன் மருமகளுடன் சென்று அம்மாவை வணங்கி வேள்வியில் கலந்து கொண்டோம். அதற்கு அடுத்த மாதமே அம்மாவின் அருளாசியால் எனது மருமகளுக்கு கர்ப்பம் தரித்தது. அம்மாவின் அருளாசையால் பிப்ரவரி 2017 9 தேதியில் இரட்டை குழந்தைகள் பிறந்தனர். தாயும் குழந்தைகளும் அம்மாவின் ஆசிர்வாதத்தால் நலமுடன் இருக்கிறார்கள். கேட்டதைக் கொடுக்கும் தாயின் அருளால் எங்கள் குடும்பம் நலமாக உள்ளது. எனது மனைவிக்கு சினைப்பையில் புற்றுநோய் இருப்பதாக மருத்துவ அறிக்கையில் கண்டதும் எனது குடும்பமே மிகவும் வேதனை அடைந்தோம். பிறகு அம்மாவிடம் சென்று பாத பூஜை செய்து கேட்டோம். அதற்கு அம்மா நான் பார்த்துக் கொள்கிறேன், மீண்டும் பரிசோதனை செய்துகொள் என்றால் அம்மா கூறியபடி பரிசோதனை செய்தோம், ஒன்றும் இல்லை என்று மருத்துவர்கள் கூறினார்கள். அம்மாவிற்கு கோடானு கோடி நன்றிடோட். என் அம்மாவிற்கு உடலில் உப்பு கூடி அதிகமாகிவிட்டது. கிட்னி 30% தான் வேலை செய்கின்றது என்று டாக்டர் கூறினார். நான் மிகுந்த வேதனையுடன் மனக்கஷ்டத்துடன் 25 முறை குறுபோற்றி படித்தேன். அம்மாவிற்கு பாத பூஜை செய்தேன். அம்மா, என் அம்மாவிற்கு கிட்னி இதயத்தில் எந்த பாதிப்பும் இல்லாமல் காத்துக் கொடுங்கள் அம்மா என்று அழுது கேட்டேன். உடனே அம்மா நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ போ என்று கூறினார்கள். எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. 2 நாட்கள் கழித்து கிட்னி டாக்டரை பார்க்கச் சொன்னார்கள். டாக்டர் பரிசோதித்துவிட்டு கிட்னியில் லேசாகத்தான் பாதிப்பு இருக்கின்றது, மாத்திரை 1 மாதத்திற்கு சாப்பிடுங்கள், சரியாகிவிடும், உப்பு குறைந்துவிடும், நீர் நன்றாக இறங்கிவிடும் என்று கூறினார்கள். அதன் பிறகு எங்கள் அம்மா நலமாகிவிட்டார்கள். அம்மாவுக்கு கோடானு கோடி நன்றி. ஓம் சக்தி.